அஸ்ஸலாமு அலைக்கும் சகோதரர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய கிருபையில் அப்படியே இருக்கேன். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உடம்புலாம் தேவலாமா? உங்களுக்கு லைஃப்லாம் எப்படி போயிட்டுருக்கு? உங்களுக்கு எப்படியா போயிட்டுருக்குங்களா? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய கிருபையில் அப்படியே போயிட்டுருக்கு. எனக்கு ஒரு புதுவிதமான ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டே காலையில் சூரியன் உதிச்சிருக்கு பாருங்கள். இந்த காலை டயத்தில் மட்டும் ஒரு அமைதி, ஒரு பொலிவு, ஒரு எனர்ஜி, ஒரு பூஸ்ட்டு எல்லாமே இருக்கும். இந்த லொக்கேஷன் பார்த்திங்கன்னா இது வந்து அபுஹெயில் சொல்லுவாங்க. அபுஹெயில் பார்த்திங்களா, இது அட்னாக்கு பெட்ரோல் பம்பு. அட்னாக் கிடையாது, ஈனாக். ஓகே, ஈனாக் வந்து பெட்ரோல் பம்பு. இந்த லொக்கேஷன் பேர் அபுஹெயில். அபுஹெயில் கிளினிக்னு சொல்லுவாங்க. இதில் ரெண்டு பெட்ரோல் பம்ப் இருக்குது பாருங்க. இங்கே ஒரு பெட்ரோல் பம்ப் இருக்குது பார்த்தீங்களா, ஈனாக்குன்னு சொல்லிட்டு. அது ஆப்போசிட்லேயே ஹர்தீஸ்க்கு பக்கத்துலேயே இன்னொன்று இருக்குது பாருங்க, ஈனாக்குன்னு சொல்லி. இது ஞாயிற்றுக்கிழமை. இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை. சரியான கூலிங்காக இருக்குங்க துபாயில். பயங்கரமான கூலிங்காக இருக்குது. அப்புறம் எப்படி போயிட்டுருக்கு உங்களுக்கு லைஃப்லாம்? அப்படியே போயிட்டுருக்குங்களா? ஒரு சின்ன பதிவு ஒரு விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு ஒரு ஆசை, இன்ஷா அல்லாஹ். என்னென்னா, நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து நிறையா விஷயம் நம்ம முயற்சிப்போம். நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம வந்து தேடி போவோம். பிடிச்ச விஷயத்துக்கு நிறையா ட்ரை பண்ணிட்டே இருப்போம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணால் கிடைக்கும். 1க்கு 10 15 வாட்டி ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும் அந்த விஷயம். ஆனால் வந்து அல்லாஹ்வுடைய நாட்டப்படி தான் நடக்கும் அது, புரியுதுங்களா? நம்ம ஒன்று ஆசைப்படுவோம், அது வந்து அல்லாஹ் நாடுனா கிடைக்கும், அல்லாஹ் நாடுனா கிடைக்காது. அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும், ஓகேங்களா? அல்லாஹ் வந்து சில விஷயத்தை தடுப்பான், அதில் ஒரு ரீசன் இருக்கும். ஏன்னா அது நலவாக தான் இருக்கும், புரியுதுங்களா? ஆனால் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க. லைஃப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் வந்து நம்மளை விட்டு போகுதுன்னா அடுத்து ஒரு அல்லாஹ் நல்ல ஒரு விஷயம் கொடுப்போம், ஓகேங்களா? ஒன்று இழந்தா தான் ஒன்று கிடைக்கும். அதை நல்லா யோசிச்சு பாருங்கள். நம்ம லைஃப்பில் யோசிச்சு பாருங்கள். ஒரு விஷயத்தை நம்ம இழப்போம், இன்னொரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்கும். அது அல்லாஹ்வுடைய இது, ஓகேங்களா? ஒரு விஷயத்தை இழந்தது தான் இன்னொரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்கிது, ஓகேங்களா? தியாகம் பண்ணி தான் ஆகணும், இன்ஷா அல்லாஹ். அதேமாதிரி இந்த லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான். நம்ம ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸு, வாழ்க்கை அனுபவம் நல்லா நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு செதுக்கிட்டே இருப்போம். அல்லாஹ் எவ்வளோக்கு எவ்வளோ பிரச்சனை வருதோ, எவ்வளோக்கு சுமைகள் வருதோ, அவ்வளோ வந்து நம்ம மனசு வந்து பக்குவப்படும். எல்லாம் செதுக்கும், நம்ம மனசு செதுக்கும். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசை அப்படி செதுக்குவோம், புரியுதா? எவ்வளோ வலிகள் வந்தாலும், எவ்வளோ இழப்புகள் வந்தாலும், நம்மளுடைய தாங்கக்கூடிய சக்தியை நம்மளை மாற்றுவோம். எல்லாம் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணலாம், தைரியமாக நின்று எதிர்த்து போராடணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு பக்குவமான ஒரு மனநிலையை கொடுப்போம். அது வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் புரியாது. அது போக 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 உங்களுக்கு வந்து அந்த பக்குவம் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும், ஓகேங்களா? வாழ்க்கைங்கிறது லைஃப் வாழ தானேங்க. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நம்ம தற்கொலைக்கு போகவே கூடாது, ஓகேங்களா? ஃபேஸ் பண்ணும் வாழ்க்கையை. தற்கொலை மட்டும் பண்ணிக்காதீங்க, ஓகேங்களா? அது பெரும் பாவம். நம்ம உயிரை படைச்சது கடவுள் அல்லாஹ், ஓகேங்களா? நாங்கள் அரபியில் வந்து அல்லான்னு சொல்கிறோம். மற்றவங்க பேர் தமிழில் வந்து கடவுள்னு சொல்லுவாங்க. அவன் தான் அந்த உயிரை கொடுத்தான், அவன் தான் எடுக்கிறதுக்கு உரிமையும் இருக்குது, நம்ம எடுக்கக்கூடாது, ஓகேங்களா? தயவுசெய்து தற்கொலைங்கிற எண்ணத்துக்கு மட்டும் போகாதீங்க. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் போராடி இது பண்ணி பாருங்கள். உங்களால் முடியலையா, முயற்சி பண்ணிகிட்டே இருங்க, கிடைக்கும். 1க்கு 10 15 வாட்டி முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பாக கிடைக்குங்க. முடியாதது எதுவுமே இல்லைங்க, இன்ஷா அல்லாஹ். நல்லா இருக்குங்களா? அதான் ஷேர் பண்ணலான்னு தோணுச்சு அந்த மாதிரி விஷயத்த உங்களோட பகிர்ந்துக்கிட்டத. நல்லா இருக்குங்களா? காலையில் எவ்வளோ இதாக இருக்குது பாருங்கள். சரியான கூலிங் கிளைமேட்டாக இருக்குது. வின்டர் சீசனு துபாயை பொறுத்த வரைக்கும் இந்த டிசம்பரு, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்
சரியான கூலிங் சீசனாக இருக்கும். நம்ம யூடியூப் சேனல் வந்து தமிழ் ஏசியா. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோ நல்ல வீடியோவில் நம்ம சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.